சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 5 பேர் பலியாகியுள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அருகே காளையார் குறிச்சியில் தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான தங்கராஜ் பாண்டியன் பட்டாசு ஆலையில் இன்று மாலை ஃபேன்சி ரக பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமானது. இந்த வெடிவிபத்தில் 5 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 14 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 80% தீ காயத்துடன் 2க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தீயை கட்டுப்படுத்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மீட்பணியில் ஈடுபட்டனர். விபத்து குறித்து புதுப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி வட்டம் காளையார்குறிச்சி கிராமத்தில் அமைந்திருந்த தங்கராஜ் பாண்டியன் பட்டாசு ஆலையில் இன்னைக்கு சாயங்காலம் சுமார் 4:30 மணிகளில் இந்த வெடி விபத்து நடந்திருக்கு. இது முதல் கட்ட என்கொயரியில் என்னென்னா நீர்த்து போன மருந்துகள் ரியாக்ட் பண்ணுறதுனால வந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உள்ள வேலை செஞ்சவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம 4 உடல்கள் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு வந்துருச்சு. இன்னும் ஒருத்தர் இறந்ததாக சொல்கிறாங்க, வந்துட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மொத்தம் 5 பேர் வரைக்கும் இறந்துருக்கலாம். இது வரைக்கும் 19 பேர் காயத்தோடு அட்மிட் ஆகிருக்காங்க. அந்த காயத்தோடு அட்மிட் ஆனதில் ஒரு 3 பேர் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான காயங்கள் இருக்குது. 40% முதல் 60% வரைக்கும். மற்றவங்களுக்கு சாதாரண காயங்கள் 10%, 20% தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ 2 வார காலகட்டத்துக்குள்ளே நமக்கு 3வது விபத்தாக இருக்குது. முதல் விபத்து ஒரு 23 பேர் பறிகொண்டதாக இருக்குது. 2வது விபத்தில் பெருசாக யாருக்கும் உயிரிழப்பு இல்லைனாலும் ஒரு விபத்து நடந்திருக்கு. 3வது இந்த விபத்து இன்றைக்கி ஒரு 5 பேர் வரைக்கும் இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த வெயில் கொஞ்சம் கூடன காலத்தில் நம்ம ஆட்கள் அதிகப்படியான கவனத்துடன் இருக்கணுன்றது நம்ம அறிவுறுத்தணும். இப்போ சமீபத்தில் அமைச்சர் முன்னிலையிலும் ஒரு மீட்டிங் நடத்தணும். அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாங்களும் தனியாகவும் மாவட்ட நிர்வாகத்திலையும் ஒரு மீட்டிங் நடத்தி பாதுகாப்பு முறைகள் நீங்கள் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இதுவுமே திடீர்னு நடந்த மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர ரெகுலராக நடந்தது தெரியல. சிறப்பு குழுக்கள் நம்ம அமைச்சிருக்கோம். மாவட்ட நிர்வாகத்துலேருந்து ஒரு சிறப்பு குழுக்கள் அமைச்சிருக்கோம். அந்த குழுக்கள் ஆய்வு பண்ணுறது எல்லா தொழிற்சாலையும் ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உடனடியாக ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். எப்படியும் 2-3 நாளில் 100% எல்லா ஆலைகளையும் ஆய்வு செய்து எங்கேயாவது விதிமுறைகள் இருந்ததுன்னா கட்டாயமாக அந்த நாளைகள் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரத்தில் இங்கே வேலை செய்கிறதுல ஃபோர்மேன் மட்டும்தான் இது வரைக்கும் நல்ல ட்ரெயின்ட் ஆட்களாக ஒரு சர்டிஃபைட் ஆளாக இருந்துகிட்ருக்குறாங்க. அது இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கும் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை பயிற்சியையும் உடனடியாக ஊக்குவிக்கிறதா இருக்கிறோம். இந்த நடவடிக்கை போர்க்கால நடவடிக்கையில் எங்கள் மேற்கொள்ளப்படுகிறது தெரியும். கைது நடவடிக்கை இல்லைங்க, அவர் ஓனர் ஆல்ரெடி அவரே நேராக வந்துட்டாருங்க. அவரே காவல் நிலையத்தில் சேர்ந்துட்டாரு. அதனால அவர் விசாரிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி காயப்பட்டவங்களுக்கும் இதுங்களுக்கும் உடனடியாக கம்பெனி நிர்வாகத்திலேருந்து செய்ய வேண்டியதை இழப்பீடுகளை நம்ம ஒன்று பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நம்ம கஸ்டடியில் தான் இருக்காரு. மீட்பு பணி முழுதாக முடிந்ததா சார்? இன்னும் உடல்கள் இருக்கிற வாய்ப்பு இல்லை, உடல்கள் இருக்கிற வாய்ப்பு இல்லை. அடிப்படை உடனடி மீட்பு பணி முடிந்ததுங்க. இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு முழுசாக பார்க்க சொல்லியிருக்கோம். எப்படின்னு ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள முழுகிறது முடிச்சிருக்கோம். இதில் அந்த விதிமுறைகள் எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி அந்த ஓனர் தான் நடத்தியிருக்கிறாரு. மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. பெசோல் லைசன்ஸ் படி தான் நடந்திருக்கு. இப்போதைக்கு ப்ரிலிமினரி மருந்து வீத்து போனதுனால இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மிஷின் ரொட்டேட்டர் மிஷின் வச்சு விவசாய மிஷினை வச்சு எவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஒரு கருத்து இருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு